இந்த வீடியோவில் நம்ம எகரவினா சுட்டு முன் நாற்கணம் வந்தால் எப்படி புணரும், அப்புறம் அகம் முன்னாடி செவி கை வந்தால் எப்படி புணரும் பார்ப்போம். எகர வினா முச்சுட்டின் முன்னர் உயிரும் யகரமும் எய்தின் வவ்வும். அதாவது எகர வினா ஏ வந்தது, முச்சுட்டின்னா சுட்டெழுத்து என்னது ஆ உ இ. இதுக்கு முன்னாடி யகரம் வந்ததுன்னா வவ்வும் சொல்லியிருக்காங்க. இவ்வு வரும் இடையில. பிறவரின் அவையும் தூக்கில் பிற எழுத்து வந்ததுன்னா இப்போ ஏ கூட்டல் செய்தி பாருங்கள், இது யகரமும் கிடையாது உயிரெழுத்தும் கிடையாது. அப்போது இதோட சே எப்படி பிரிப்போம், இச்சு கூட்டல் ஏ சே. இப்போது இந்த இச்சு வரும் சொல்லியிருக்காங்க. சுட்டு நீளின் யகரமும் தோன்றுதல் நெறியே. சுட்டு நீளின் யகரம் இப்போ ஆ கூட்டல் இடை. இந்த சுட்டு நீண்டு ஆ கூட்டல் இடைன்னு வரும்போது இங்கே யகரம் தோன்றும். ஆ கூட்டல் ஈ கூட்டல் இடை. இப்போது நமக்கு ஆ இடைன்னு கிடைக்கும். ஆ இடைனா ஆ கூட்டல் இடை. இங்கே சுட்டு நீளும்போது ஆ கூட்டல் இடைன்னு வரும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல யகரம் தோன்றுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏ கூட்டல் அணி. இப்போ எகரம் வந்திருக்கு, இங்கே என்ன வந்திருக்கு, உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போங்கும்போது நமக்கு என்ன வரும், உயிரெழுத்தும் யகரமும் வந்தால் வவ்வும். அப்போ இவ்வு வரும். ஏ கூட்டல் இவ்வு கூட்டல் அணி. அடுத்து பாருங்கள், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டுங்கிற விதிப்படி இன்னொரு இவ்வு வரும். அடுத்து இவ்வு கூட்டலா வாவா மாதிரி எவ்வணின்னு கிடைக்கும். ஏ கூட்டல் அணி எவ்வணி. ஏ கூட்டல் யானை. யகரம் வந்ததுனால இவ்வு எவ் யானைன்னு வருது. இங்கே மட்டும் ஏன் 2 தடவைன்னா, இங்கே நமக்கு உயிர் வந்ததுனால தனிக்கூறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டுங்கிற விதிப்படி இன்னொரு தடவை இவ்வு வந்திருக்கு. இங்கே நமக்கு யா வந்ததுனால ஒரு தடவை இவ்வு போட்டு எவ் யானைன்னு எழுதியிருக்கோம். ஆ கூட்டல் அணி அவ்வணி. உயிர் வந்திருக்கு, அப்போ நமக்கு இவ்வு வரும். அடுத்து அவ் கூட்டல் அணியா. அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டுங்கிற விதிப்படி இன்னொரு தடவை இவ்வு அவ் கூட்டல் இவ் கூட்டல் அணி. அடுத்து இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவா மாதிரி நமக்கு அவ்வணின்னு கிடைக்கும். ஈ கூட்டல் அணி இவ்வணி. ஈ கூட்டல் இவ்வு வரும். அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டுங்கிற விதிப்படி இன்னொரு இவ்வு வரும் அணி. அடுத்து இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவா மாதிரி இவ்வணி. ஊ கூட்டல் அணி ஊவணி. இவ்வு வரும். அடுத்து நமக்கு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டுங்கிற விதிப்படி உவ்வு கூட்டல் இவ்வு கூட்டல் அணி. இந்த இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவா மாதிரி உவ்வணின்னு வரும். ஏ கூட்டல் கனி. இங்கே காணா வந்துருச்சு. உயிரும் யகரமும் வந்தால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உயிரும் யகரமும் எய்தின் வவ்வும். இவ்வு வரும். பிறவரின் அவையும். அப்போங்கும்போது காவை இக்கு கூட்டல் ஆண் பிரிப்போமா, இந்த இக்கு முன்னாடி வரும். ஏ கூட்டல் கனி எக்கனி. ஏ கூட்டல் செய்தி எச்செய்தி. ஊ கூட்டல் நாடு உன்னாடு. ஊ கூட்டல் மாடு உம்மாடு. இப்போது விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆ இடைன்னு வந்ததுன்னா ஆ இடைனா நம்ம பிரிக்கிறது ஆ கூட்டல் இடைன்னு பிரிக்கணும். இதில் இந்த ஆ நீண்டு ஆ கூட்டல் இடைன்னு வரும். அடுத்து நமக்கு நீளும்போது யகரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆ கூட்டல் ஈ கூட்டல் இடை. அடுத்து ஈயும் சேர்ந்து ஈயா மாதிரி நமக்கு ஆ இடைன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், அகம் முன்னர் செவி கை வரின் இடையென கெடும். இப்போ அகம் கூட்டல் செவி
இடையில் இருக்கிற கா வந்து போயிடும். அடுத்து இந்த மகரம் வந்து இதுக்கு இனமாக திரியும். இம்மு வந்து இஞ்சா மாதிரி அஞ்செவி. அகம் கூட்டல் கை, அகம் கூட்டல் கை, கா வந்து போயிடும். இம்மு வந்து இதுக்கு காக்கு கை வந்து இக்கு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா. இதுக்கு இனமாக இங்கே மாறும் இந்த இம்மு. அப்போம்போது நமக்கு அங்கைன்னு கிடைக்குது. பிரித்து எழுதும்போதே நம்ம விதியை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்கிறதுக்கு புணர்ச்சி விதியை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் எல்லாம் பாருங்கள். புக்கில் என்னென்ன வருதோ அதுக்கு புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா தெளிவாக இருந்துட்டு அடுத்து அவுட் சோர்ஸ் பக்கம் போங்க. அப்புறம் எல்லாத்தையுமே பார்த்து குழப்பிடாதீங்க. புக்கில் நல்லா எப்படி கேட்டாலும் நல்லா பிரித்து எழுத தெரியுங்கிற போது நீங்கள் அவுட் சோர்ஸ் பக்கம் போங்க.